என்னோட குட்டி பாப்பாவுக்கு ஸ்கூல் லீவ் விட்டாச்சு. லீவ் விடுறதுக்கு முன்னாடி இன்னும் 4 டேஸ் தான் இருக்குது, 3 டேஸ் தான் இருக்குதுன்னு சொல்லி டேஸை கவுண்ட் பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க. எப்போவுமே பக்கத்தில் இருக்க ஆச்சி வீட்டுக்கு தானே கூட்டிகிட்டு போகிறீங்க, இந்த டைம் லீவுக்கு கண்டிப்பாக நான் வெளியில் தான் போவேன் அப்படின்னு சொல்லி ஆர்டரே போட்டுட்டாங்க. ஸ்கூல் கிராஜுவேஷன் டே அன்னைக்கு கோடை மலை மாதிரி லைட்டாக மலைச்சாரல் ரொம்பவே சூப்பராக இருந்துச்சு. ஏன்னா டக்குன்னு நின்றனால சூட்டை கிளப்பின மாதிரி தான் இருக்குது. கிராஜுவேஷன் டேனாலே காலேஜ் முடித்தா தான் கிடைக்கும். இப்போ எல்லாம் யூகேஜி முடிக்கிறதுக்கே செலிப்ரேட் பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க. இருந்தாலும் இதுவும் ஒரு குட்டி சந்தோஷமாக இருக்குது. அடிக்கிற வெயிலோடு அந்த மதுரையை விட்டு போனால் போதுண்டான்னு எல்லோரும் கிளம்பி ஜங்ஷன் போயிட்டோம். லீவு முடிஞ்சிருச்சுல, கண்டிப்பாக பெரியாச்சி வீட்டுக்கு தான் போகணுன்னு ஃபஸ்ட்டு ஆர்டர் போட்டிருக்காங்க. போகலாம், எத்தனை நாளைக்கு இருக்காங்கன்னு சொல்லிட்டு பார்க்கலாம். எப்போவுமே அவுட்டிங் போகிறதுனா ஜாலியாக கிளம்பிடுவாங்க. அதுவும் ட்ரெயினில் போகிறதுனா இன்னும் கொஞ்சம் ஜாலியாக கிளம்பிடுவாங்க. ஆனால் போனதுக்கப்புறம் அவங்க பண்ணுற டார்ச்சரில் ஏன்டா கூட்டிகிட்டு போகணுன்னு ஆயிரும். ஒரு வழியாக மதுரையிலேருந்து அடிக்கிற வெயிலுக்கு அமிர்தா எக்ஸ்பிரஸை பிடிச்சி பொள்ளாச்சி ரீச் ஆயிடுச்சு. பொள்ளாச்சியில் அதிக மரங்களோட தோப்புக்குள்ளே தான் இந்த வீடு இருக்கும். அவங்களோட பெரிய ஆச்சி வீடு. வந்த உடனே மருதாணி வைக்கணும்னு சொல்லி அடம் பிடிச்சிட்டாங்க எங்களோட பாப்பா. பிடிச்சி அரைச்சி வச்சதுக்கே நல்லா கை பிடிச்சிருக்கு பார்த்துங்களா. செம்மையாக பிடிக்கும் இங்கே இருக்க மருதாணி. உரங்கிரம் போடாமல் ஆட்டோமேட்டிக்காக இயற்கையாக வளர்கிறது, உடம்புக்கு ரொம்ப குளிர்ச்சியானது. வெயில் காலத்தில் அடிக்கடி மருதாணி வச்சுக்கோங்க. பாப்பாவுக்கு வச்சு விட்டுட்டு கையோட நானும் வச்சுக்கிட்டேன். வீட்டை சுற்றி தோட்டம்தான், பக்கத்தில் வீடு. ரொம்பவே சூப்பராக இருக்கும். ஏரியா எல்லாமே குளு குளுன்னு இருக்கும். ஆனால் இந்த சம்மரில் இங்கே இவ்வளோ தோட்டம் இருந்தும் இங்கேயும் அடிக்கிற வெயில் அடிச்சுக்கிட்டு தான் இருக்குது. என்ன தான் வெயில் அடித்தாலும் இங்கேயாவது கொஞ்சம் கூலிங் இருக்குது மதுரையை காட்டிலும். வீட்டுக்குள்ளே இருக்கோமோ இல்லையோ எப்போவுமே வெளியில் தான் இருப்போம். வெளியில் ஒரு கட்டில் போட்டு வெளியிலே சமைச்சு சாப்பிட்டுட்டு தோட்டத்தை சுற்றி பார்த்துட்டு இது ஒரு இயற்கையான வாழ்வு தான். ரொம்பவே சூப்பராக இருக்கும். காலையில் எழுந்திரிச்சு ரிலாக்ஸாக எல்லாத்தையும் சுற்றி பார்த்துட்டு நார்மலாக வாக்கிங் போயிட்டு வந்துட்டா. மார்னிங் பிரேக்ஃபாஸ்ட்டு ரெடியாக வச்சுருந்தாங்க. டிஃபன் ஐட்டம்லாம் வேண்டவே வேண்டான்னு சொல்லிட்டோம். மதுரையில் இருந்து வெறும் டிஃபனாக சாப்பிட்டு சலிச்சு போச்சு. இங்கே இயற்கையாக என்ன சமைக்க முடியுமோ அதை உங்கள் கையால் சமைச்சு கொடுங்கன்னு சொல்லி இன்றைக்கி ஆர்டர் போட்டாச்சு. இன்றைக்கி எங்கள் பெரியம்மா காலையிலே கம்பங்கூழ், மோர், பச்சை மிளகாய், சின்ன வெங்காயம் எல்லாம் போட்டு நல்லா கிண்டி வச்சுருந்தாங்க. ரொம்ப சூப்பராக இருந்துச்சு. நமக்கு என்ன தான் சமைக்க தெரிஞ்சாலும் அடுத்தவங்க சமைச்சு கொடுக்கும்போது உட்காந்து சாப்பிட்ற சுகமே தனி சுகம்தான். மார்னிங் எப்போவுமே எந்திரிக்கும் போது ஒரே டென்ஷனாக என்னடா சமைக்கிறது, பசங்களை பார்க்கணுமே அப்படின்னு சொல்லிட்டு எந்திரிப்பேன். ஆனால் இன்றைக்கி ரிலாக்ஸாக நானே எந்த கவலையும் இல்லாமல் தூங்கினேன். ஏன்னா எந்திரிச்சா பிள்ளைங்களை பார்க்குறதுக்கு ஆள் இருக்குது, நமக்கு சுட சுட சமைச்சு கொடுக்குறதுக்கு ஆள் இருக்குன்ற ஒரு சந்தோஷம்தான். அந்த கம்மங்கூழுக்கு தொட்டுக்கிற ஃப்ரெஷ்ஷாக செடியில் பறித்து தேங்காய் சில்லாட்டம் இருக்கும். புளிப்பு இனிப்பு எதுவுமே இருக்காது. நல்லா தேங்காய் சில் சாப்பிட்ற மாதிரி அவ்வளோ ஒரு டேஸ்ட்டாக இருக்கும் இந்த மாங்காய். அதில் அக்கா காரம் போட்டு கொடுத்துருக்காங்க. கம்மங்கூழ் குடிச்சிட்டு கையை கழுவிட்டோம். வித்தின் ஒரு 30 மினிட்ஸ்லேயே கழுவிட்டோம். 1 டே ஃபுல்லாக வச்சுருந்தா மருதாணி எக்கச்சக்கமாக சூப்பராக பிடிக்கும். அதுக்குள்ளே எங்கள் பாப்பாவுக்கு பொறுமை தாங்கலை. நானும் பாப்பா கூடயே கை கழுவுறேன்னு சொல்லிட்டு கழுவிட்டேன். ஒரு 30 மினிட்ஸ் வச்சதுக்கு எப்படி பிடிச்சிருக்குன்னு பாருங்கள். அதுக்குள்ளேயும் பாப்பா அவங்க அண்ணன் பெரியம்மா எல்லோரும் கேரளாவிலேருந்து வந்துட்டாங்க. வந்த உடனே அண்ணனுக்கு ஆர்டரை போட்டு ஐஸ்கிரீம் வாங்கி சாப்பிட்டா அம்மா வாங்கி கொடுக்க மாட்டாங்க அப்படின்னு சொல்லிட்டு மாமா எங்கள் அக்கா வீட்டுக்கார் இவர் கொழுந்தியாவுக்கு பிரியாணி சமைச்சே கொடுப்பேன், அது விறகடுப்பில் தம் போட்டு தான் செய்வேன்னு சொல்லி அக்காவுக்கு ஆர்டர் போட்டுட்டாரு. கேஸ் அடுப்பெல்லாம் தூக்கி ஓரங்கட்டிட்டு வெளியில் விறகடுப்பை வச்சுட்டு அக்கா பிரியாணி சமைக்க ஆரம்பிச்சிட்டா. மாமா ரைத்தாக்கு வெங்காயம் கட் பண்ணி அவர் கையாலே ரைத்தா போட்டுட்டு இருந்தார். எத்தனை பேருக்கு தான் இப்படி கொடுத்து வைக்கும். அன்பான அக்கா இருந்தால் ஒரு பக்கம், அக்கா அமைகிறதெல்லாம் ஒரு வரம்னா, அக்காவோட மாமா நல்லவராக அப்பா மாதிரி அமைகிறது இன்னொரு வரம்னு சொல்லுவாங்க. அக்காவை அப்பா மாதிரி பார்த்துக்கிறது மட்டும் இல்லாமல் கொழுந்தியா வீட்டுக்காரர் அவங்க பிள்ளைகளையும் தாம் பிள்ளைகளாக நினச்சி பார்க்குறது ரொம்பவே குடுப்பனையானது தான். வயற்கட்டில் உட்காந்து காலாட்டி கதை பேசி முடிக்கிறதுக்குள்ளே அக்காவும் மாமாவும் சேர்ந்து சாப்பாடு ரெடி பண்ணிட்டாங்க. தயிர் பச்சடி வச்சுருக்காங்க. அக்கா ஸ்பெஷலாக மசாலா ஃப்ரெஷ்ஷாக அரைச்சி மட்டன் கிரேவி. பெரியம்மா வந்துட்டு மீன் பொரிச்சிட்டு இருந்தாங்க. மீன் நல்லா தோசைக்கல்லில் போட்டு பொரிச்சு எடுத்துட்டாங்க. அக்கா விறகடுப்பில் கொஞ்சம் கூட அடி பிடிக்காமல் தம் பிரியாணி பண்ணியிருந்தா வேறு லெவல் டேஸ்ட்டு. 1 டே பொள்ளாச்சியில் ஸ்டே பண்ணிவிட்டு ஊட்டி போனோம். ஊட்டியும் அக்காவோட தம் பிரியாணி ரெசிபியும் கண்டிப்பாக வேறு ஒரு வீடியோவில் ஷேர் பண்ணுறேன். ஃப்ரெஷ்ஷாக வாழை இலையில் பறித்து உடனே நல்ல ஒரு சாப்பாடு சாப்பிட்டா பயங்கரமான திருப்தியாக இருந்துச்சு. ரெகுலராக இங்கே வந்து தோட்டத்தில் பறிக்கிற காயை சமைச்சு சமையலுக்கு யூஸ் பண்ணிக்கிடுவாங்க.
நான் போன டைம் ரெகுலராக பறிச்சிட்டு இருக்கனால கொஞ்சம் மட்டும் இருந்துச்சு. உனக்கு ஃப்ரெஷ்ஷாக கத்திரிக்காய் இதெல்லாம் பறித்து எடுத்துகிட்டு போ அப்படின்னு சொன்னாங்க. நானும் பறிக்க ஆரம்பிச்சிட்டேன். ஃப்ரெஷ்ஷாக தோட்டத்துலேருந்து மருந்து கூட அடிக்காமல் பறித்து வைக்கிற காய் அவ்வளோ ஒரு டேஸ்ட்டாக இருக்கும். வீட்டோட உரம் மட்டும் போட்டு தண்ணி விட்டு நம்ம வளர்த்தோம் அப்படின்னா எந்த ஒரு பூச்சியுமே அண்டாது. அதிகமாக காய் நல்லா விளையும். அதோட காய் தனி ருசியும் கொடுக்கும். ஏன்னா நம்ம மருந்து இதெல்லாம் அடிக்க மாட்டோம் இல்லையா, அந்த மாதிரி தான். நாங்கள் மதுரையில் எப்போவுமே காய்கறி கடையிலையும் மார்க்கெட்லேயும் தான் காய் வாங்குவோம். இந்த மாதிரி ஃப்ரெஷ்ஷாக அங்கேயுமே நார்மலாக ஃப்ரெஷ்ஷாக இருக்கும். இந்த மாதிரி செடியில் பறித்து உடனே கிடைக்கிறது ரொம்பவே கஷ்டம். இந்த மாதிரி பெரியம்மா வீட்டுக்கு அக்கா வீட்டுக்கு வரும்போது அவங்கவுங்க தோட்டத்தில் என்ன இருக்கோ அதை கண்டிப்பாக எனக்கு கொடுத்து விட்ருவாங்க. உனக்கு ஃப்ரெஷ்ஷாக கிடைக்காதடி, இங்கேருந்து ஃப்ரெஷ்ஷாக கொண்டு போ அப்படின்னு சொல்லிட்டு. அதனாலேயே நான் போகிற வட்டம்லாம் என்னென்ன ஃப்ரெஷ்ஷாக கிடைக்குதோ அதை ஒரு பையில் அள்ளிட்டு வந்துடுவேன். அம்மா வீட்டுக்கு போனால் எல்லாருமே பண்ணுறது தானேங்க, நாமளும் பண்ண முடியும். அது ஒரு தனி பாசம்னு சொல்லலாம். அடிக்கிற வெயிலில் என் கண்ணுக்கு கத்திரிக்காய் தெரியுதோ இல்லையோ, என் மக வந்து இந்தா இருக்குது அந்தா இருக்குன்னு சொல்லிட்டு மிச்சம் இருக்க எல்லா கத்திரிக்காயும் பறிக்கிறதுக்கு வழி காமிச்சு விட்டுட்டா. எல்லா குழந்தைகளுக்குமே சம்மர் லீவ் விட்டுட்டாங்க. வீட்டுக்குள்ளேயே அடைச்சி போட்டிருக்கிறது தான் எங்களோட வழக்கம். டவுனுக்குள்ளே இருக்கனால நாங்கள் எங்கேயுமே வீட்டை விட்டு வெளியில் போக மாட்டோம். ஸ்கூல் போயிட்டு வந்தால் வீட்டுக்குள்ளேயே தான் டிவி ஃபோன் பார்த்துட்டு ஹோம்ஒர்க் பண்ணிவிட்டு படுத்து தூங்குவாங்க. ஆனால் வெளியில் இந்த மாதிரி கூட்டிகிட்டு வர்றது சம்மர் லீவில் மட்டும்தான் முடியும். நம்மெல்லாம் சின்ன பிள்ளையில் நாள் கணக்காக போய் பெரியம்மா வீட்டில் சித்தப்பா வீட்டில் அத்தை வீட்லேன்னு தங்கியிருப்போம். அப்போ எவ்வளோலாம் என்ஜாய் பண்ணோம். இப்போ நம்ம நினச்சாலும் இப்போ இருக்க கமிட்மெண்ட்ஸில் நம்மளால் போக முடியுமா? தாராளமாக போகவே முடியாது. குழந்தைகளை பார்க்கணும், ஹஸ்பண்டை கேர் பண்ணணும்னு சொல்லிட்டு வீட்டிலேயே ஸ்டே பண்ணிடுவோம். ஆனால் ஹஸ்பண்டுக்கும் ஒரு நாள் லீவ் வருது அப்படின்ற டைம், இந்த சம்மர் டைம் கண்டிப்பாக உங்களோட குழந்தைகளையும் எங்கேயாவது கூட்டிகிட்டு போங்க. முக்கியமாக ரிலேஷன் வீட்டுக்கு கூட்டிகிட்டு போனீங்கன்னா தான் உறவுகளோட பலம் வந்து குழந்தைகளுக்கு புரியும். ஊட்டி போயிட்டு வந்துட்டு ரொம்பவே ஜாலியாக என்ஜாய் பண்ணிவிட்டு அம்மா வீட்டில் என்னென்னலாம் கொடுக்க முடியுமோ அதெல்லாம் கொடுத்தாங்க. வாங்கிக்கிட்டு ஊருக்கு கிளம்பிட்டோம். கிளம்புற வழியில் தான் என்னோடய ஹேர் ரொம்ப ஃபால் ஆகுது டெலிவரிக்கு அப்புறம் அப்படின்னு சொல்லி ரொம்ப ஃபீல் பண்ணி நான் அக்காட்ட சொல்லிகிட்டு இருந்தேன். அப்போ ஃபுட் மணி ஃபுட் அப்படின்ற ஒரு சேனலில் ஹேர் ஆயில் வந்து வீட்டிலே வந்து நல்லா ரெடி பண்ணி சேல்ஸ் பண்ண ஸ்டார்ட் பண்ணியிருக்காங்க. அங்கே வாங்கி ட்ரை பண்ணி பாரு அப்படின்னு சொன்னாங்க. பொள்ளாச்சியில் தேவனாம்பாளையத்தில் தான் அவங்க இருக்காங்க. அப்போ வாங்கக்கா, போகிற வழியில் வாங்கிட்டு போயிடலான்னு சொன்னேன். இப்போ மாமாவும் அக்காவும் கூட்டிகிட்டு போனாங்க. அங்கே போய் எங்கள் கண்ணாரே பார்த்தோம் என்னென்ன இன்க்ரீடியன்ட்ஸ்லாம் போட்டு எவ்வளோ சூப்பராக ஆயில் ரெடி பண்ணுறாங்க அப்படின்னு சொல்லிட்டு எல்லா டீட்டெயிலும் கேட்டுட்டு ஆயில் வாங்கிட்டு வந்துட்டேன். நான் யூஸ் பண்ணிவிட்டு கண்டிப்பாக உங்களுக்கு ரிவ்யூஸ் ஷேர் பண்ணுறேன். அதுக்கப்புறம் வண்டியை எடுத்துகிட்டு கிளம்பிட்டோம். பைபாஸில் ஒரு ஃப்ரெஷ்ஷான நாட்டு சக்கரை கடை இருக்குது. அங்கே கண்டிப்பாக மாமா டீ குடிச்சிட்டு நாட்டு சக்கரை வாங்கிட்டு போகணுன்னு சொல்லிட்டாங்க. எனக்கு கிடைக்கிற நாட்டு சக்கரைலாம் வந்து ஒரு மாதிரி ஒயிட்டும் ப்ரௌனும் கலந்த மாதிரி லைட் கலராக தான் இருக்கும். இந்த கடையில் வந்து ஃப்ரெஷ்ஷாகவே நவதானியத்தில் செஞ்ச ஸ்நாக்ஸ் எல்லாமே வச்சுருப்பாங்க. அது கூட ஃப்ரெஷ்ஷாக காஃபி டீ எல்லாமே இருக்கும். ஸ்நாக்ஸ் சென்டர் அந்த மாதிரி இருக்குது. அது கூடவே நாட்டு சக்கரை சேல்ஸ் பண்ணுறாங்க. பல்காக நீங்கள் ஆர்டர் கொடுத்தீங்க அப்படின்னாலும் ராகி ரொட்டி, ராகி மிக்சர் இந்த மாதிரி சிறுதானியத்தில் செஞ்ச உணவுகள் தான் நிறையா இருக்கும். மொத்தமாக வேணும்னா நம்ம ஆர்டர் பண்ணியும் எடுத்துக்கிடலாம். இங்கே போய் நான் நல்லா டீ குடிச்சிட்டு ஃப்ரெஷ்ஷாக ஒரு போலி, நட்ஸ் லட்டு இதெல்லாம் சாப்பிட்டுட்டு நாட்டு சக்கரை வீட்டுக்கு வாங்கிட்டு கிளம்பிட்டோம். நான் ஃபஸ்ட் டைமாக ராகி பக்கோடா சாப்பிட்றேன். ராகி கூழ், ராகி ரொட்டி இதெல்லாம் சாப்பிட்ருக்கோம். பக்கோடா சாப்பிட்டதே இல்லை. இது கொஞ்சம் வித்தியாசமாக காரமாக நல்லாவே இருந்துச்சு. கோவில்பாளையம் டு பொள்ளாச்சி பஸ் ஸ்டாண்ட் போகிற வழியில் இந்த நாட்டு சக்கரை கடை இருக்குது. இங்கே ரெகுலராகவே நிறைய பேர் வந்து நாட்டு சக்கரை வாங்கிட்டு டீ குடிச்சிட்டு ஸ்நாக்ஸ் எல்லாம் சாப்பிட்டுட்டு போகிறாங்க. ஒரு டைம் ட்ரை பண்ணிங்கன்னா ரெகுலராக வர ஆரம்பிச்சிருவீங்க. அந்தளவு ஃப்ரெஷ்ஷாக இருக்குது. நாட்டு சக்கரையை பேக் பண்ணி வாங்குகிற கேப்பில் ஒரு போலியை பிச்சு உள்ளே போட்டாச்சு. நாட்டு சக்கரையில் செஞ்ச போலி அட்டகாசம்தான். காருக்குள்ளே போய் உட்காந்தா என் பையன் நான் தான் காரை ஸ்டார்ட் பண்ணுவேன்னு சொல்லிட்டு ஓவராக அலும்பு பண்ணிட்டான். என் பெரிய பொண்ணு 2 மாத லீவுக்கும் நான் பெரியாச்சி வீட்டில் தான் இருப்பேன்னு ஆர்டர் போட்டு வந்தா. 2 நாள் கூட தாங்கலை. ஊருக்கு கிளம்பவும் அம்மா நான் உங்கள் கூடயே வரேன்னு சொல்லிட்டு ஓடி வந்துட்டா. இருந்தாலும் உறவுகளை பலப்படுத்துறதுக்காண்டி, உறவுகளை தெரிஞ்சுக்கிறதுக்காண்டி உறவுகளுக்கான வீட்டுக்கு கூட்டிகிட்டு போகிறது ரொம்ப முக்கியம். என்னோட குழந்தைய ஆச்சி வீட்டுக்கு கூட்டிகிட்டு வந்து ரொம்ப சந்தோஷப்பட்டாங்க. ஆச்சியோட என்ஜாய் பண்ணி ரொம்பவே சந்தோஷமாக இருந்தாங்க. 2 நாள் இருந்தாலும் 2 மாதம் இருந்த மாதிரி அவங்களுக்கு ஒரு ஃபீல் கொடுக்கும். இந்த பொள்ளாச்சியை விட்டு வர மனசே இல்லை. மதுரைக்கு போனால் இன்னும் கடுமையாக வெயில் இருக்குமென்ற காரணம்தான். என்ன பண்ணுறது,
சித்திரை பிறக்க போகுது. சித்திரை திருவிழாக்காண்டி வெயிட் பண்ணுவோம். என்னோட வீலாக் வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா மறக்காமல் லைக் பண்ணுங்கள். என்னோட சேனலில் நிறைய ஹெல்த்தியான ரெசிபிஸ் அப்லோடு பண்ணியிருக்கேன். பிடிச்சிருந்தா செக் பண்ணி பாருங்கள்.